இந்த பூமியிலேயே இரண்டாவது பெரிய கண்டமாக இருக்கிறதுன்றது ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்காவோட மலாவி அப்படின்ற ஒரு நாட்டை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மலாவி அப்படின்ற நாடு வந்து தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடு. இந்த நாட்டை சுற்றிலும் பார்க்குறோன்னா தான்சானியா, மொசாம்பிக், ஜாம்பியா அப்படின்ற நாடுகள் வந்து இருக்குது. இந்த லேக் மலாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலாவியில் வந்து ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரி வந்து பார்க்குறோன்னா இந்த ஆப்பிரிக்காவிலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் லேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டாவது பெரிய ஏரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மலாவி ஏரி அப்படின்றது இந்த மலாவி நாட்டோட இருக்கிற 1/3 நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு 300 ஏக்கர் வந்து இந்த நாடு இருக்குது அப்படின்னா அதில் 100 ஏக்கர் வந்து இந்த மலாவி லேக்கே வந்து இருக்குது, இந்த ஏரியே இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பன்டோ அப்படின்ற ஒரு இன மக்கள் தான் அங்கே வாழ்ந்து வராங்க மிக பெரும்பான்மையாக. மதம் அப்படின்னு பார்க்கும்போது மெஜாரிட்டி வந்து கிறிஸ்டானிட்டி, அதுக்கப்புறம் வந்து இஸ்லாம் மதம் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த நாட்டில் வந்து எய்ட்ஸ் நோயாளிகள் வந்து அதிகம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர், பிரசிடென்ட்ஸ் இவங்களில் சில பேர் வந்து பார்க்குறோன்னா இந்தியாவில் படிச்சுட்டு போனவங்க தான். மலாவி அப்படின்ற நாட்டோட முன்னாள் பிரசிடெண்ட், ஜனாதிபதி அப்படின்றவர் பிங்குவா முத்தாரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவர் டெல்லியில் வந்து படித்தவர். ஈவன் இப்போ இருக்கிற அந்த நாட்டோட ஜவுளித்துறை அமைச்சர் அப்படின்றவர் டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான். ஸோ அதனால் ஆப்பிரிக்க நாடுகளில், ஆப்பிரிக்க கண்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளில் இருந்தவங்க, பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க, பிரைம் மினிஸ்டராக இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் இந்தியாவில் படிச்சிருப்பாங்க. எப்படி மியான்மரில் இருக்கிற ஆங் சாங் சூக்கி அப்படின்றவங்க வந்து இந்தியாவில் படித்தவங்களோ அது மாதிரி. இந்த மலாவி நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்றது 1.8 கோடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி வச்சுக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறோன்னா ஒரு 8 கோடி பாப்புலேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க கூட இந்த மலாவி அப்படின்றது 2 கோடி தான். ஆனால் பரப்பளவு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட பரப்பளவும் இந்த மலாவி அப்படின்ற நாட்டோட பரப்பளவும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எதுக்காக இந்த மலாவி அப்படின்றது நியூஸில் வந்துச்சு அப்படின்னா, அந்த நாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. பூமத்திய ரேகை பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மழை அப்படின்றது அதிகமாக இப்போ ரிசீவ் ஆகிருக்கு இந்த இடங்களில். அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள்லாம் பெருக்கெடுத்து வெள்ளமாக வந்து ஓடும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாட்டில் ஷைர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்குது. இந்த நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தான் இதுக்கான மிக முக்கியமான காரணம். ஏன்னா டாரன்ஷியல் டவுன்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக கடுமையான கொட்டி தீர்த்த மழை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். மீன்பிடித்தல், விவசாயம், காடுகள் சம்பந்தமான வேலைகள், இதுதான் இந்த மலாவியோட மிக முக்கியமான பொருளாதாரமாக இருக்குது. இன்னமும் வந்து சில இடங்களில் வந்து பார்க்குறோன்னா தங்கம் வந்து கிடைக்கிது இந்த ஊரில். இந்த நாட்டில் வந்து மலாவியில் தங்கம் அப்படின்றது கிடைக்கிது. ஸோ இதை வந்து எடுக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து வேலைக்கு போயிட்டு அந்த தங்கத்தை வந்து வெட்டி எடுக்கிற அந்த மாதிரியான ஓப்பன் மைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய திறந்தவெளி சுரங்கம் அப்படின்றதில் வேலை செய்வாங்க இந்த மலாவி நாட்டில். இந்தியாவுடனான இந்த மலாவியோட ரிலேஷன்ஷிப், உறவு முறைகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்ல மாதிரி இந்த நாட்டோட பிரசிடெண்ட் இருக்கார் இல்லையா, முன்னாள் பிரசிடெண்ட் பிங்குவா முத்தாரிக்கா இருந்தார். 2012 வந்து அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அவர் வந்து இந்தியாவில் படித்தவர் தான். இந்த மலாவியோட ப்ரொஃபைல் வந்து பார்க்குறோன்னா 1964 பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் வந்து வாங்குகிறாங்க. ஸோ இங்கிலீஷ் அப்படின்றது எங்கள் அஃபீஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இந்த சுதந்திரம் வாங்கின பிற்பாடு வந்து பார்க்குறோன்னா ஒரு 30 வருஷம் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆட்டோக்ரிட்டிக்காக வந்து ஒருத்தர் வந்து ரூல் பண்ணார். ஒரு சர்வாதிகாரத்தனமாக வந்து பார்த்தோன்னா ஒரு கட்சி ஆட்சி முறையில் வந்து ரூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரசிடென்ட் மாறிட்டே வந்தாங்க. அதில் லேட்டஸ்ட்டாக இருந்தவர் தான் அந்த பிங்குவா முத்தாரி. அவர் 2012 வந்து இறந்ததுக்கப்புறம் அவரோட அமைச்சரவைக்கு அவரோட அமைச்சரவையிலேயே வந்து பார்த்தோன்னா அவரோட சகோதரர் அப்படின்றவர் இருந்தார். அவரோட பேர் வந்து பீட்டர் முத்தாரிக்கா. இந்த பீட்டர் முத்தாரிக்கா வந்து ஃபாரின் மினிஸ்டராக இருந்தார் பிங்குவா முத்தாரிக்காவோட அமைச்சரவையில். அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து வந்து பார்க்குறோன்னா இவர் வந்து பிரசிடெண்ட் ஆகிட்டார் 2014 சமயத்தில். ஸோ அப்பத்துலேருந்தே வந்து பார்க்குறோன்னா இந்த பீட்டர் முத்தாரிக்கா அப்படின்றவர் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கார். இந்தியாவுடனான இவங்களோட உறவு முறைகள் பற்றி பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இந்தியா வந்து கிட்டத்தட்ட 2014-15 மலாவியில் வந்து ஒரு டைம் வந்து வெள்ளம் வந்துச்சு இதே மாதிரி இப்போ வந்திருக்க மாதிரியே. அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியனுக்கு வந்து பார்த்தோன்னா டென்ட்லாம் வந்து கொடுத்தாங்க மக்கள் வந்து டெம்பரரியாக தங்குறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோன்னா ஒரு 1 மில்லியன் டெவலப்மெண்டல் எய்டு வந்து அப்படின்றது கொடுத்தாங்க. அதாவது டிசாஸ்டர் ரிலீஃப்காக கொடுத்தாங்க. அந்த ஒரு பேரிடர் அப்படின்றத வந்து மீட்பு பணிக்காக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மலாவியோட கேபிட்டல் லுலாங்வேல வந்துட்டு ஒரு பயோ ஃபெர்டிலைசர் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது இல்லாமல் வந்து இந்தியாவிலேருந்து 1860 சமயத்தில் வந்து பிரிட்டிஷ் இந்தியன்ஸை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா மொசாம்பிக் இருக்குது இதோட அண்டை நாடார். ஸோ அந்த மொசாம்பிக்கும் இந்த மலாவிக்கும் வந்து ரயில் ரோடு போடுறதுக்காக தேவைப்பட்டாங்க மக்கள். ஸோ அதனால் வந்து குஜராத், மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா இந்த இடங்கள்லேருந்து இந்தியன்ஸை வந்து கூட்டிகிட்டு போனாங்க இந்த பிரிட்டிஷர்ஸ்.
ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மொசாம்பிக்லேயும் இதுலேயும் ரயில் ரோடு போகிறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அப்போ அங்கே இருந்த அந்த இந்திய வம்சாவளியினர்கள் வந்து இன்னமும் அங்கே தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே மலாவி சிட்டிசன்ஷிப் வந்து வாங்கிட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 800 இந்தியன் கம்பெனிஸ் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதாவது மலாவி அப்படின்ற நாட்டில் இந்திய வணிகர்கள் வந்து ஒரு 800 பேர் வந்து பார்க்குறோன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிறைய கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபார்மசூட்டிக்கல் கடைகள், அது இல்லாமல் விவசாய தொழில்நுட்ப கடைகள் இதெல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இவங்க நாடுகளில் வந்து எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. நாடுகளில் இந்த மலாவி அப்படின்ற நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து எய்ட்ஸ் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நிறைய குழந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 50,000 குழந்தைகள் வரைக்கும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு அனாதையாக இருந்துகிட்ருக்காங்க. 1964 இந்த மலாவி வந்து பிரிட்டிஷ்டருந்து சுதந்திரம் வாங்கின உடனே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு எம்பசியை வந்து அங்கே வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்க்குறோன்னா இங்கேருந்து இந்திய கலாச்சாரப்படி வந்து பார்க்குறோம் அப்படின்னோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்களில் வந்து மலாவிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து அவங்களோட ரிபப்ளிக் டே இருக்கு இல்லையா, அந்த நாள் அன்றைக்கி வந்து பேரட் அந்த ஒரு அணிவகுப்பில் வந்து பார்த்தோன்னா பர்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி மலாவி கலைஞர்களும் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து நிறைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இரு நாட்டு வர்த்தகம், அரசியல், தொழில்நுட்பம், விவசாய முன்னேற்றம், தேசிய பேரிடர் மேலாண்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்தியாவும் மலாவியும் வந்து ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நடந்த இந்த ஃப்ளட்டையும் வந்து மலாவி கவர்மெண்ட் வந்து பேரிடராக வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை அந்த மாதிரி மலாவி கவர்மெண்ட் வந்துட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அல்லது இப்போ இந்த கண்ட்ரி மலாவி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்க இந்த ஃப்ளட்டுக்கு அவங்க வந்து தேசிய பேரிடர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மறுபடியும் ஏதாவது வந்து உதவிகள் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த பகுதிகள் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இந்த நாடோட கேபிட்டல் அலாங்வே, அதுக்கப்புறம் இது இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், பார்டர் மேக்கிங் கண்ட்ரிஸ், லேக் மலாவி பற்றின குறிப்புகள், இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேக் எட்வர்ட், அதாவது எட்வர்ட் ஏரி, இந்த மாதிரியான ரிஃப்ட் வேலி லேக்குன்னு சொல்லக்கூடிய பிளவு பள்ளத்தாக்கு ஏரிகளை பற்றி கொஷின்ஸ் வந்து வரலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கென்யாவில் வந்து ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட் அப்படின்றது உடஞ்சிது. ஸோ அதுவும் வந்து இது பக்கத்தில் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ரிஃப்ட் வேலின்னு சொல்லக்கூடிய அந்த பிளவு பள்ளத்தாக்கு. ஸோ இதை பற்றின கொஷின்ஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மலாவி சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அதில் இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா இதை பார்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளது மாதிரி அமைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.